Hello. Sometimes we need a higher time frame holdings for a piece, guys. எதுக்கு இந்த ட்ரேடோட பிரேக் டவுன்டா நம்ம வந்து XLM USDT கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறோம், ஹோல்டிங்ஸ் இருக்குது. எதுக்குன்னா சும்மா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமாக அப்போ போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டின்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரேடு வந்துட்டு ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஹவு ஐ கேட்ச் திஸ் ட்ரேட் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ளூ பில். எப்படி லோவை ஸ்பாட் பண்ணணும் அந்த இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மந்த்லியாக வரும். ப்ளஸ் நான் அந்த பேரை வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 monthsக்கு மேலே நான் அந்த பேரை ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். ஸோ பேரோட நேச்சர் ரொம்ப முக்கியம். சிம்பிள். இந்த பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் லோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஃபர்தராக செல் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம பை பார்க்கக்கூடிய பிடிஆர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ மந்த்லியாக வச்சா போதும். மந்த்லியாக ஆகையில் எனக்கு வந்து மந்த்லி ஓபி இருக்குது, வித் ஆர்டிஆர்பியோட இருக்குது, அவ்வளோதான். அதுக்கடுத்து டெய்லி போகிறோம். ஆகஸ்ட் மாதம் தான் ஓப்பனு. எங்கள் இன்னும் இன் டீட்டெயிலாக வேணும்னா அது நீங்கள் உள்ள ஆகஸ்ட் மாதம் தான் ஓப்பன். ஓகேங்களா? ஓப்பன் ஆச்சு, உள்ளே வந்துச்சு, கிரியேட் பண்ணல. லோ ஸ்வீப்பு இந்த லோ ஸ்வீப் ஆகும்போது கிரியேட் ஆகும்னு நினச்சேன், ஆகலை. அடுத்து மறுபடியும் லோ ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த லோவில் நான் ஏன் வந்துட்டு மிட் டைம் ஃப்ரேம் போனேன்றதுக்கு இருக்குது. அதுக்கு வந்து இட்ஸ் அ மிட் ஆஃப் த ஒரு மந்தோட மிட்டில் இருக்குது. 18ன்றது ஒரு மந்தோட மிட்டு. ஸோ அப்போ நம்ம மிட் டைம் ஃப்ரேம் போகணும். மிட் டைம் ஃப்ரேம் போகும்போது will have a clean PDRI. தெரியுதா? சிஏஜியில் என்ட்ரி, லோவில் எஸ்எல். இட்ஸ் லைக் அ பூம். ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். நான் வந்துட்டு 20 வரைக்கும் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் தி ஸ்டேட். நீங்கள் வந்துட்டு அந்த பொசிஷன் வந்துட்டு இருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரேன். ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ இது வந்துட்டு நான் இப்போ ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமோட அனலைசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ வந்து நம்ம மிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணுன்றது இருக்குது. இவ்வளோ இருக்குது கைஸ். நீங்கள் எடுத்தோடனேலாம் போய் போட முடியாது. திஸ் இஸ் வாட் ஐ போஸ்டட். இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதுதான். ஓகே கைஸ், வேறு எதுவும் உங்களுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் ஆஃப் எதுண்டா, இட்ஸ் ஹெல்ப் ஆஃப் ப்ளூ பில். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பற்றி தெரியணும்டா நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இன்னும் ப்ளூ பில்லில் வந்துட்டு 2 slots இருக்குது. அதனால் if you are really interested to learn how the market functions, நம்ம வந்து எப்படி ஒரு பேரை பிக் பண்ணணும், எப்படி வந்து அதில் கரெக்டான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரைஸை ரீட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே தான் இருக்கும். மார்க்கெட்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு ப்ளூ பில்லில் இருக்கும். யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், ஜாயின் தி ப்ளூ பில். இன்னும் 2 more slots தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ளூ பில்லில் சேர்க்க மாட்டேன் யாரையும், ஃபார் ஷேர். ஓகே கைஸ், பை கைஸ். நம்ம இன்னும் அடுத்து ஏதாச்சும் பேங்கர் ட்ரேடாக இருந்தால் அதை நம்ம ட்ரேட் பிரேக் டவுனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு குயிக் ரீகேப்பு. இது வந்து பியூர்லி மந்த்லி PO3 பிடிஆர் பேஸ் பண்ணி அலைன் பண்ணது. டெய்லியாக உள்ளே போனோம், டெய்லியாக அங்கே ஃபார்மேஷன் நடக்கலை. அதுக்கப்புறம் மந்தோட மிட்டு ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸும் அலைன் ஆச்சு. அலைன் ஆகும்போது நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ட்ரி எடுத்திருப்போம். நம்மளோட ஆபியஸ் டார்கெட் வந்து நியரஸ்ட் இதுதான். ப்ரீவியஸாக செல்லுக்கு நடந்த லெக்கோட ஹை, அந்த ஹைக்கு டிபி பண்ணியிருக்கோம். இது ஃபர்தராக புஷ் ஆகலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஆபிஎஸ் டிபியில் தான் எப்பயுமே எக்ஸிட் ஆகணும். திஸ் இஸ் வேற ஆபிஎஸ் டிபி. ஆல்மோஸ்ட் போச்சு, இன்னும் கொஞ்சம் போக மாட்டேன். அதனால நம்ம அந்த கொஞ்சத்துக்கு வெயிட் பண்ணுறோம். ஓகே, பாய் கைஸ்.